கெட்டி மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. பேசணும்னு கூப்பிட்டுட்டேன். இப்படி என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. ஒரு மாதிரி இருக்கா? எனக்கு புரியல. உங்ககிட்ட பேசணும் தான் கூப்பிட்டேன். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நான் ஒண்ணு பாக்குறேன், ஒரு மாதிரி இருக்கேன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. மாமா தப்பா இல்ல மாமா. உங்ககிட்ட நீங்க தனியா பேசணும்னு சொன்னீங்களா? என்ன விஷயமா இருக்குன்னு தெரியல. அதுவும் இல்லாம இந்த இடத்துல நீங்களும் நானும் மட்டும் தனியா இருக்கோம். நான் இது வரைக்கும் ஒரு ஜென்ஸ் கிட்ட தனியா பேசுனதில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் அர்ஜுன் மாமா கிட்ட தனியா பேச வந்திருக்கேன். அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன மாமா. நீங்க தப்பா எடுத்துட்டீங்களா? அக்ஷயா, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது கரெக்ட் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் பேச வேண்டிய விஷயமே வேற. இங்க பாரு அக்ஷயா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மாமா நீங்க தப்பாவே சொன்னாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் மாமா. நீங்க எது வேணாலும் சொல்லலாம். அக்ஷயா, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. இங்க பாரு, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. இப்படி எல்லாம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். மாமா நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் மாமா. என் அர்ஜுன் மாமா கிட்ட மட்டும் தான் பேசுவேன். அவரை தவிர நான் வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன் மாமா. ஏன்னா எனக்கு என் அர்ஜுன் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு? அக்ஷயா ஸ்டாப் இட். இங்க பாரு அக்ஷயா, நான் உன்னை இங்க கூப்பிட்டதே வேற விஷயம். ஆனா நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்கிட்ட இப்படி பேசணும்னு காணாமலேயே நினைக்காத. மாமா ஏன் மாமா கிட்ட இப்படி பேசாம வேற யார்கிட்ட மாமா பேசுறது? அக்ஷயா நிறுத்து. இங்க பாரு, இந்த மாமான்னு கூப்பிட பத்தியும் அதை கூப்பிடாதுன்னு சொல்றதுக்கு தான் உன்னை நான் இங்க தனியா கூப்பிட்டேனே. என்ன மாமா பேசுறீங்க? ஏன் மாமாவை மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறேன்? மாமா மாமான்னு கூப்பிடுறது தப்பா? எனக்கு நீங்க அண்ணன் தானே, அப்ப நான் அப்படியே கூப்பிடணும். அக்ஷயா, நீ என்ன மாமான்னு கூப்பிடுறது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலாம். என் பொண்டாட்டிக்கு மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன மாமா இது? நீங்க எனக்கு மாமா, அவங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு மாமாங்கிற முறை. அப்படி இருக்கும்போது அவங்க யாரு நான் உங்க மாமான்னு கூப்பிடக்கூடாது சொல்றதுக்கு? ஏய், அவ என் பொண்டாட்டி சொல்லாம வேற எவ சொல்லுவான்? இங்க பாரு, நான் உனக்கு மாமா முறையா இருக்கும். ஆனா நீ அப்படி கூப்பிடுறது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும். என் பொண்டாட்டிக்கு மட்டும் எனக்கும் பிடிக்கலன்னு சொல்றாங்க. என் பொண்டாட்டிக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், அது எனக்கும் பிடிக்காது. மாமா இப்ப பாரு பொண்டாட்டின்னு மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க. நீங்க எவ்வளவு கட்ஸா இருக்காரு. இப்போ பொண்டாட்டின்னு ஆஃப்டர் ஒரு பொண்ணு பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க. வாய மூடு அக்ஷயா. மாமா ஏய் நிறுத்து. சொல்றேன்ல, இன்னொரு தடவை நீ என்ன மாமான்னு கூப்பிடாத. அர்ஜுன் பேரை கூட சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடு. ஆனா இனி என்ன நீ மாமான்னு கூப்பிடக்கூடாது. இதை நான் உனக்கு சாஃப்டாவும் நிதானமும் எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நான் சொல்ற அளவுக்கு நீ வரத்தில்ல. மாமா அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கூட புரியல. மாமான்னு கூப்பிடக்கூடாதா? உங்க வைஃப் சொல்லிட்டா நான் அப்படி இருக்கணுமா? எனக்கு உங்களை அப்படியே மாமா கூப்பிட பிடிச்சிருக்கேன். அக்ஷயா இங்க பாரு, நான் உங்ககிட்ட நல்ல விதமாவே சொல்றேன். எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப முக்கியம். அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அது எனக்கும் பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். நீ இதுக்கு முன்னாடி என்ன மாமான்லாம் கூப்பிட்டது கிடையாது. இப்ப நீ கூப்பிடுறனா அது எனக்கு வேற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி அர்ஜுன் தானே கூப்பிட்டு இருந்தா, இனிமேலும் அப்படியே கூப்பிடு. இந்த மாமான்னு கூப்பிடுறதா இப்பவே ஸ்டாப் பண்ணிடு. என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அப்ப தோணல. நான் அப்ப சின்ன பொண்ணு, எனக்கு உங்களை இப்படிதான் கூப்பிடணும்னு யாரும் எனக்கு சொல்லியும் கொடுக்கலாம். ஆனா இப்போ எனக்கு உங்களை இப்படி கூப்பிடுறதுன்னு பிடிச்சிருக்கேன். நீங்க போய் உங்க ஒய்ஃப்க்கு பிடிக்கலாம் அதனால கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. எனக்கு புரியல, நான் என்ன தப்பு பண்றேன்? மாமான்னு கூப்பிடுறது தப்பா? இங்க பாரு அக்ஷயா, நான் உன்னை தனியா கூப்பிட்டது இந்த விஷயத்த சொல்லத்துக்கு தான். ஆனா அங்க கூட்டத்துல நான் இதை தான் சொல்ல போறேன்னு சொல்ல வேணாம். உங்ககிட்ட தனியா பேச போறேன்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனா என் பொண்டாட்டி என்ன ஒரு சந்தேக கண்ணை தொட்டதும், இல்ல ஏன் மாமா தனியா போறீங்க நானும் வரேன்னு ஒரு வார்த்தையும் அவன் சொல்லலாம், என்ன ஒரு கேள்வியும் கேட்கலாம். அப்படிப்பட்ட பொண்டாட்டிக்கு அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யறதுதான் ஒரு நல்ல புருஷன் காலது. பொண்டாட்டி இவரை நான் எப்படிதான் மாத்த போறேன்னு தெரியல. அப்படி என்ன பண்ணிட்டாவா? ஆனா பொண்டாட்டி மூச்சுக்கு முன்னொரு தடவை பொண்டாட்டி அவ்வளோ வாழும் அவ்வளோ இப்படி இவருக்கு பிடிச்சது. நான் எப்படி இருக்கேன்? ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது? இப்படி பக்கத்துல நிக்கிறேன், தனியா இருக்கும். ஆனா இவர் பார்வை என்கிட்ட வேற மாதிரி கூட வர மாட்டேங்குது. ஐயோ இவரை நான் எப்படிதான் மாத்த போறேன்னு எனக்கு தெரியலையே. அக்ஷயா உனக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இனிமே அப்படி கூப்பிடாது, அர்ஜுனே கூப்பிட்டு போ. சரியா? சரி, ரொம்ப நேரம் ஆகுது, போய் பாடு. பாட்டியை பத்திரமா பாத்துக்க. பாட்டியா ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்க. எத்தனா ஃபோன் பண்ணு, ரூமுக்கு வராது. சரியா? மாமா அக்ஷயா சாரி அர்ஜுன், பாட்டிக்கு எதுனா ரூமுக்கு கூட வந்து கூப்பிடக்கூடாதா? ஃபோன் இருக்கலாம், ஃபோன் பண்ணு. நீ ரூமுக்கு வந்து கூப்பிடுற நேரத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். நான் எதுவாக இருந்தாலும் உடனே வந்து பார்ப்பேன். அண்ணா விஷயமா ரூமுக்கெல்லாம் வராது. எங்களுக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம்.
அந்த ஒன்றும் இல்லாதப்பட்டவளுக்காக என்னையா இன்சல்ட் பண்ற அர்ஜுன்? அர்ஜுன், எனக்கு உன்னை பிடிக்கும். உன்னை ஆட்டையணுங்கிறதுக்காக தான் எல்லா விஷயத்துக்கும் அமைதியா போறேன். இல்லையா இந்த அக்ஷயா யாருன்னு உன்னைக்கே காட்ட வேண்டியது வரும். எனக்கு நீ வேணும். பொறுத்திருந்து உன்னை நான் அடைவேன். கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். என்ன அக்ஷயா, இப்போ எல்லாம் உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கோம்ல? இனிமேனா அர்ஜுன் கூப்பிடு. ஓகே சரி, போ போய் பாடு. எனக்காக பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் போய் அவளை பார்க்குறேன். வழி விடு. பாரதி, பாரதி என்கிட்ட இப்படி பேசுறான். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக பாரதி இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுறான்? பாரதி ஒரு நாள் என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டானே. ஆனா இப்போ என்னை பார்த்த குடும்பத்தை கெடுக்க வந்துட்டேன். இனிமேலாவது திருந்து என்னென்னமோ பேசுறானே. அவன் எதுக்கு இப்படி பேசுறான்னு என்னால புரிஞ்சுக்க முடியலையே. நான் பாரதி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. சரி இன்னைக்கு பார்த்துருக்கோமே, பேசலாமே ஆசையா போனா அவன் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றான். பாரதி, நீ என்கிட்ட இப்படி பேசுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலாம். ஏன் பாரதி, நான் எதுவுமே பண்ணலையேம்மா. இல்லை, நான் பாரதி கிட்ட இதை பத்தி கேட்டே ஆகணும். எதுக்கு பாரதி என்ன இப்படி பேசியிருக்கான்? நான் என்ன பண்ணேன்? அது பாரதி என்ன பார்த்து என்னால இதை ஏத்துக்கவே முடியல. வெடிக்கட்டும், நான் கண்டிப்பா பாரதி கிட்ட கேட்கணும், கேட்டே ஆகணும். மேடம் பிரியா வந்துட்டானே. பிரியா 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 பிரியா, ஏ பிரியா, என்னாச்சு இவளுக்கு? நீ போ விஜய், நான் வந்துடுறேன்னு சொன்னோம். அப்போ நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீ எப்படி இருக்கான்? பிரியா, ஏ பிரியா. விஜய், கூப்பிட்டியா விஜய்? பிரியாவா? ஏய் என்னம்மா, என்னாச்சு? ஏண்டி ஒரு மாதிரி இருக்கா? ஒரு மாதிரியா? அப்படிலாம் எதுவும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன் விஜய். பிரியா, ஏன் பிரியா பத்தி எனக்கு தெரியாது. அவன் எப்படி இருப்பான்னு இப்போ நீ ஒரு மாதிரி டல்லா இருக்கான். ஆனால் கேட்டேன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. என்னன்னு சொல்லுடி, என்னாச்சு? இல்லை விஜய், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏய் என்னம்மா, யாராவது தான் சொல்லிட்டாங்களா? ஏடி இந்த வீட்டில் அப்படி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களேடி. ஆனால் நீ இப்படி இருக்கனா என்னன்னு சொல்லுமா. விஜய், ஏய் பிரியா, என்னம்மா என்னாச்சு கேட்குறாங்களா? என்னடி, எதுக்கு இப்படி இருக்கா? இல்லை விஜய், விஜய், நான் பாரதி கிட்ட பேசுறதுக்காக தான் உன்னை உள்ள போன்னு சொன்னேன். நான் பாரதி கிட்ட பேசினேன்னா நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீ உள்ள போன்னு சொன்னதுமே நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ பாரதி கிட்ட பேசணும், பேசிட்டு வரேன்றதுக்காக என்ன உள்ள போக சொல்றேன்னு. என்னடி பாரதி கிட்ட பேசினா? ஆமா, நான் பாரதி கிட்ட பேசினேன். அப்புறம் என்னடி, அதான் பாரதி கிட்ட பேசிட்டல, அப்புறம் என்னம்மா? விஜய், நான் பாரதி கிட்ட எவ்வளவு ஆசையா பேசணும்னு போன தெரியுமா? ஆனா அவ என்ன ஒரு மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டா விஜய். ஏ பிரியா, என்ன சொல்றேன்? பாரதி முகத்துல அடிச்ச மாதிரி பேசினாலாம்? அப்படி என்னடி பேசினா? ஆமா விஜய், விஜய், இந்த வீட்லயே எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும். அவதான் என்ன அண்ணி அண்ணின்னு என் பின்னாடியே சுத்துவான். கல்யாணம் முன்னாடியா நான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் கிட்ட பேசுறதை விட என்கிட்ட பேசுறது அதிகம். அந்த ஒரு நினப்புலதான் இப்ப நான் போய் அவகிட்ட பேசலான்னு போறேன். ஆனா அவ பேசுறது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு விஜய். ஏ பிரியா, என்னடி, அவ சின்ன பொண்ணு. நமக்கு கனி எப்படியும் அதை விட சின்ன பொண்ணு பாரதி. கனிக்கு இருக்க ஒரு மெச்சூரிட்டி கூட பாரதி கிட்ட கிடையாது. அவளை போயிட்டு அவள் ஏதாவது சின்ன கோவத்தில் ஏதாவது பேசியிருப்பாமா. மற்றபடி அவளுக்கு மேலாம் பெரிய கோவம்லாம் எதுவும் இருக்காது. இங்க பாரு பிரியா, இதெல்லாம் போய் தப்பா எடுத்துக்கலாமா? ஏன் விஜய், என்ன விஜய், பாரதி என்கிட்ட பேசுறது நீ பார்க்கலாம். அவ என்கிட்ட எப்படி தெரியுமா பேசினா? என்ன தெரியுமா சொன்னா? இதுக்கு மேலே எங்க குடும்பத்தை கெடுக்காதீங்க, கெடுக்கணும்னு திட்டம் போடாதீங்க, இனியாவது திறந்து வாழுங்க. முன்னாடிலாம் என்னை வச்சு என் குடும்பத்தை பிரிக்கணும், என் அண்ணியும் பிரிக்கணும்னு நினைச்சிங்களா? இனி அந்த மாதிரி எண்ணத்தை இதோட விட்டுருங்க, அப்படி இப்படின்னு பேசா விஜய். என்னம்மா சொல்றான்? ஏ பிரியா, நீ ஏதாவது பாரதிக்கு இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணனு ஏதாவது சொல்லி கொடுத்தியா? விஜய், நீ என்ன நம்பல பாத்தியா? நான் ஏன் விஜய் இதெல்லாம் பண்ண போறேன்? இங்க பாரு விஜய், எதுவா இருந்தாலும் அர்ஜுன் கிட்ட நான் ஸ்ட்ரைட்டா தான் பேசுவேன். இங்க பாரு விஜய், எனக்கு எதுவுமே அர்ஜுன் கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசி மட்டும்தான் பழக்கம். நான் பாரதியை வச்சுலாம் இவங்க 2 பேரை பிரிக்கணும், இவங்க குடும்பத்தை ஏதாவது குழப்பம் உண்டாக்கணும்னா நான் ஒரு நாள் நினைச்சதும் கிடையாது, அப்படி நான் செஞ்சதும் கிடையாது. விஜய், எனக்கு அர்ஜுன் மணி நிலா மணி கோவம் தான். அந்த கோவம் இப்போ வரைக்கும் இருக்கு. எனக்கு கோவம்லாம் குறைஞ்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு கட்டத்திலும்
எனக்கு அர்ஜுன் கோவத்தை உண்டாக்குற மாதிரி தான் பண்ணான். அப்புறம் நிலா, எனக்கு நிலாவை ஆரம்பத்துல இருந்து பிடிக்காது. என் கல்யாண வாழ்க்கையில நிலா இடைஞ்சலா வந்தது. எனக்கு அதுல இருந்து நிலா மேல இன்னும் கோவம் அதிகம் தான். இந்த கோவம் இருக்குதான், அதுக்காக நான் பாரதியை வச்சுலாம் அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் பாரதி கிட்ட பேசவே இல்லை விஜய். என்ன சொல்றேன்? நீ சொல்றதா வச்சு பார்க்கும்போது அர்ஜுன் நிலா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பாரதி கிட்ட பேசவே இல்லை, அப்படிதானே? ஆமா விஜய், நான் பாரதி கிட்ட பேசவே இல்லை. எந்த இடத்துலயுமே பேசல. அவளை வெளியில பாக்குறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு அமையல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை வச்சு அர்ஜுன் நிலாவையும் பிரிப்பேன்? அவங்க குடும்பத்துல எப்படி குழப்பம் உண்டாக்குவேன்? இதெல்லாம் என் மேல அபாண்ட பொம்மை போடுற பழி மாதிரி இல்ல? பிரியா என்னைக்குமே போய் சொல்ல மாட்டான். நடந்தது இதுதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா பிரியா போய் கண்டிப்பா அர்ஜுன் நிலாவை பிரிக்க பாரதி யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சீப்பான எண்ணலாம் இன்னும் பிரியாவுக்கு கிடையாது. ஆனா எதுக்கு பாரதி இப்படி பிரியா கிட்ட பேசியிருக்கான்? அப்போ இடையில என்னதான் நடந்திருக்கும்? இதுக்கு இடையில வேற என்னமோ நடந்திருக்கு. அதனாலதான் பாரதி பிரியாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் பிரியா கிட்ட கோவமா இருக்கான். அப்போ இதுல பாரதி மேல எந்த தப்பும் இல்லை, இடையில வேற என்னமோ நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். எனக்கு இந்த வீட்லயே பாரதியை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தைத்தனமா அண்ணின்னு என்னை எப்படி திரும்ப சுத்தி வருமா? இப்ப நான் போய் கேட்கிறேன், என்ன பாரதி என்ன அண்ணின்னு கூட கூப்பிட மாட்டேன்? நான் சொல்ற அர்த்தம் உனக்கு புரியுதா? விஜயும் உனக்கு ஒரு அகல அண்ணன் தானே. அப்படி நினைப்படி நீ என்ன அண்ணின்னு கூப்பிடலாமேன்னு சொல்றேன். அவன் என்ன முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டா விஜய். பிரியா என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கான்? இங்க பாரு, நான் அப்போ சொன்னதா இப்பவும் சொல்றேன். பாரதி ஒரு குழந்தைமா, அவ என்ன பேசணும்னு தெரிஞ்செல்லாம் பேச மாட்டான். அது மட்டும் இல்ல, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிரியா பாரதி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீதான் அவகிட்ட அர்ஜுன் நிலாவை எப்படியாவது பிரிக்கணும்னு திட்டம் போட்டு கொடுத்த மாதிரி பேசுறான். இதை சும்மா சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. விஜய் என்ன விஜய், அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? அப்படியே மொக்க பண்ணாட்டி நான் அப்படி சொல்லலடி. ஏண்டி ஒரு லாயர், நீ இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு வேற மாதிரி யோசிப்பேன்னு பார்த்தா ஏன் கிட்ட சண்டை போடுறேன்? பாரதி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் பிரியாங்கிற பேர்லாம் வேற யாரும் பாரதிக்கிட்ட இப்படி பேசிருக்க கூடாது? விஜய் ஆமால, நீ சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல. பாரதி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கும் பாரதிக்கும் இடையில வேற யாரும் வந்து பே பண்ணிட்டு போயிருக்காங்க. விஜய் இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? லாபமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் இது மேல அவங்களுக்கு வேற என்னமோ நடக்க வேண்டியது இருந்திருக்கும். அதுக்காக தான் உன் பேரை யூஸ் பண்ணி பாரதி கிட்ட ப்ளே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா விஜய், நீ சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல. ஆனா விஜய் இந்த மாதிரி ப்ளே பண்றது அது யாரா இருக்கும்? உன் கூட தானே நானா இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தனியா தெரியும்? தெரியல, இது யாரா இருக்கும்னு நம்ம பாரதி கிட்ட பேசினா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி விடியட்டும், பாரதி கிட்ட நான் பேசுறேன், சரியா? சரி விஜய், ஆனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். என்னம்மா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அவ சின்ன பொண்ணோடி, வேற யாரும் அவகிட்ட பேசியிருக்காங்க. அது நீ தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அவ ரியாக்ட் பண்றான். நம்ம பேசி பார்க்கலாம், அவகிட்ட யார் இப்படி பேசினாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா, பாரதி மேல கோவப்படாத. சரி விஜய். என்னடி அதை இவ்வளவு தூரம் சொல்லி புரிய வச்சுட்டாங்க, இன்னமும் உண்மை இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லிடி சொல்லு குட்டி. இல்ல கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கேன். பாப்பா பாட்டிக்கிட்ட இருக்கான், நம்ம 2 பேர் மட்டும் தான் இந்த ரூம்ல இருக்கோம். இப்போ போய் மைண்ட் அப்செட்ல இருந்தோம் நல்ல வாடி இருக்கு. நான் எவ்வளவு ஃபீலிங்ல இருக்கேன் உனக்கு? என் பொண்டாட்டிய ஃபீலிங்கா இல்லாம சந்தோஷமா வச்சிருக்கணும்ல, அதுக்காக தான். ஐயோ ஏண்டி இதுக்கெல்லாம் மாதிரி ஃபீல் பண்றது? இதெல்லாம் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாரு. இப்போ ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டேன். இப்போ நம்ம வேற மாதிரி ஃபீல் பண்ணலாமா? வேண்டாம், நம்ம வெளியில இருக்கோம், அதனால எதுவும் வேண்டாம். எது வந்தாலும் நம்ம வீட்டுல போய் வச்சுக்கலாம். அப்படி வெளியில வந்தாலும் நமக்குன்னு தனியா ஒரு பெட்ரூம்ல தானே இருக்கும். நமக்குன்னு நிறைய பிரைவசி கொடுத்துருக்காங்க, இங்க யாரும் வர போறது இல்லலாம். எப்பவுமே பாப்பா நம்ம கூட தானே இருக்கோம். இன்னைக்கு பாப்பா பாட்டி கூட போயிருக்கோம். இன்னைக்கு நாளை நம்ம யூஸ் பண்ணிக்கமா இல்லையா? ப்ளீஸ் டி. அப்ப நீ ஒரு முடிவோட தான் இருக்க, அப்படிதானே? டி ஓடவா? ஏய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டி. அதனால நீ வரதுக்குள்ளாரோ சின்னதாக ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரலாமே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரணும். வந்த கேப்ல பார்த்தா என் பொண்டாட்டி ஆட ஆரம்பிச்சிட்டான். அவளை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தானே ஆரம்பிக்கணும். இப்போ சமாதானப்படுத்திட்டேன், ஆரம்பிச்சிடலாமா? விஜய் என்ன பண்ற? என் பொண்டாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாளா, அதான் ஃபீல் பண்ணாதேன்னு அந்த உதட்டுக்கு
சின்னதா ஒரு பாடம் கத்து கொடுக்கலாமேன்னு இருக்கேன். கத்து கொடுக்கட்டுமா? அது பொண்டாட்டி போடா. ஓடாவும். ஓய் விஜய். கத்தாதடி. நீ என் அருகில் வந்த நிலைய நான் மனதில் சென்று ஒளிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ ஏய் எப்படி இருந்தது? நான் கத்து கொடுத்த பாடம் நல்லா இருந்ததா? விஜய், நீ ரொம்ப சைலண்டான பையன் நினைச்சேன். ஆனா ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனா இருக்க. போடா. நான் என்னென்ன நினைச்சு வந்தேன் மட்டும் நினைச்சு வந்தேன் நான் யார் முகத்தில் முழிச்சு பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதல் வாழ பூமிக்கு மேலே வானுள்ள வரை கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும் முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும் பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழ் இவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரா? போகும்போது தானே எழுப்பி விட்டேன். சாருக்கு இன்னும் தூக்கம் தெரியல போல இருக்கு. இருங்க மாமா, இந்த வரேன். மாமா மாமா நல்லா தூங்குறாரு. ஆமா, நைட் லேட்டா வந்தாருன்னா சரி, இருந்தாலும் இன்னைக்கு வேலை இருக்கு, எழுப்பி தானே ஆகணும். மாமா மாமா எழுந்துறீங்க. ஏன் பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். மாமா ஏற்கனவே டைம் 8 மேல ஆகுது. நீங்க எப்ப குளிச்சுட்டு நம்ம கண்ணி தீரனுக்கு வீட்டு பார்க்க போனோம்ல, இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அட ஆமாடா, ஆனால் டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது. மாமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் சீக்கிரம் படுத்துருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும்ல. நீ சொல்றது கேட்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஆனால் அதில் நடக்கணும் மாதிரி ஏற்கனவே ஃபேக்ட்ரிக்கு போகலாம். ஃபேக்ட்ரியில் வேறு ஏற்கனவே நிறைய எக்கச்சக்க பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, அதை பார்க்கணும். அப்புறம் தனி தீரனுக்கு வீடு போய் பார்க்கணும். அவங்க பார்த்து அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய ஃபேக்ட்ரி பக்கமே போகணும். இங்கேயே நிறைய வேலை இருக்குது. சரி பார்ப்போம். மாமா இன்னைக்கு ஒரு நாள் தானே, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நாளையிலேருந்து ஃபேக்ட்ரிக்கு மட்டும் தானே மாமா, அதனால கொஞ்சம் நல்ல பிள்ளையாட்டம் இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமா. ஓய் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் நிறைய சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணுவேன். சரி ஓகே பார்க்கலாம். சரிங்க மாமா, நீங்கள் எழுந்துச்சு போய் குளிங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். பெட்டை க்ளீன் பண்ணணும், நீங்கள் எழுந்து போங்க. ஓய் ஆமாம், நீ என்கிட்ட ஏதாவது கேட்பேன்னு பார்க்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறோம். என்ன மாமா கேட்கணும்? என்னம்மா? ஓய் நைட்டு விஷயத்தை பற்றி கேட்பேன்னு நினைக்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறேன். மாமா என்ன நைட்டு விஷயம் எனக்கு புரியலையே. நிறைய பொண்டாட்டி உனக்கு ஏதாவது அமினிஷா வந்துச்சா என்ன? நைட்டு நடந்ததெல்லாம் மறந்துட்டு மாமா எதுக்கு மாமா அப்படி சொல்றீங்க? மூஞ்சி பத்தியா என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியும். அப்படி என்ன நைட்டு நடந்தது? ஓ அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையே, அதை பத்தி கேக்குறீங்களா? வேணாண்டி, ரொம்ப சோதிக்கிற பார்த்துக்கா. ஓய் நான் அக்ஷயா கூட்டிகிட்டு போய் பேசினா நீ அதை பற்றி கேட்பேன்னு பார்க்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறேன். என்னம்மா பேசுனீங்க, என்ன நீங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவேன்னு பார்க்குறேன். நைட்டு நான் வந்த போது அதை பற்றி பேசலாம், இப்போ காலையில அதை பற்றி பேசலையே. நீ பாட்டும் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஓ அதை சொல்றீங்களா? மாமா இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க அக்ஷயா கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சீங்க, பேசிட்டீங்க. இதுல என்ன மாமா இருக்கு? இதுல நான் கேட்க என்ன இருக்கு? எனக்கெல்லாம் எதுவும் இல்லை. சரி நீங்க முதல்ல எழுந்துறீங்க, பெட்டை க்ளீன் பண்ணணும். மாமா எழுந்துறீங்க, பெட்ஷீட் எடுத்தாச்சு. நீங்க எழுந்துச்சிங்கன்னா பெட்டையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன், வேற பெட்ஷீட் போட்டுருவேன். எழுந்துறீங்க. ஓய் வேணாம்டி, நீ ஏதாவது கேட்பதுக்கு நானும் நைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கடி, என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி நடந்துட்டு இருக்கான். பொண்டாட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? புருஷன் ஒரு பொண்ணை தனியாக கூட்டு போய் பேசுறானா அவன் கிட்ட சண்டை போடணும், அதுவும் சட்டையை பிடிச்சி கேட்கணும். ஏன்டா புருஷன், நான் ஒருத்தங்க இருக்கும்போது இன்னொருத்தையும் கூட்டிட்டு தனியா போய் பேசுறீங்க, அப்படி என்னடா பேசுனேன்னு நீ என்கிட்ட சண்டை போடணும். மாமா காமெடி பண்ணாதீங்க, எழுந்து போங்க. காமெடி பண்றணும்? ஏய் பொண்டாட்டிக்கு இவ்வளவு பெரிய லெக்சர் கொடுத்துருக்கேன், என்னை பத்தி காமெடி பண்றேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறேன். அப்புறம் என்ன மாமா,
என் மாமா பத்தி எனக்கு தெரியாது. அவர் அக்ஷயா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறான்னு தெரியும். அது என்ன ஏதுன்னு நான் கேட்டு என் மாமாவை தொல்லை பண்ண விரும்பல. என் மாமா எது பேசினாலும் சரியா தான் பேசுவாங்க, அவங்க கரெக்டா தான் பேசுவாங்க. அவர்கிட்ட போய் நான் எந்த கேள்வியும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மற்ற பொண்ணுங்கிட்ட எப்படி நடந்துப்பாரு, என்கிட்ட எப்படி நடந்துப்பாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நான் போய் என் புருஷனை கேள்வி கேட்டேன். நானும் ஒரு பொண்டாட்டி கிடையாது மாமா. அவரிடம் என் பொண்டாட்டிக்கு மேல அவ்வளோ நம்பிக்கை. என் புருஷனுக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது என்ன? உங்க மாமா சும்மா நான் சண்டைலாம் போடுவேன் நீங்க எதிர்பார்க்காதீங்க. சண்டை வேற மாதிரி போடுவேன். ஆனா இப்ப வேண்டாம், இறந்துறீங்க. உங்க பொண்டாட்டி நீ சண்டை போடலனாலும் பரவாயில்ல, நைட்டு நிறைய மிஸ் ஆயிடுச்சு. அது இப்போ மாமா நான் பேட்டை கூட அப்புறமா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே வேலை இருக்கு, அது மட்டும் இல்லை. நான் போய் விஜய் பிரியாவெல்லாம் எழுப்பணும். நான் போறேன். ஏய் நில்லுடி, எங்க ஓட பாக்குறேன். மாமா காலையில விளையாடிட்டு இருக்காதீங்க, விடுங்க. எனக்கு இக்கச்சக்க வேலை இருக்கு. உங்களுக்கு எப்படி நிறைய வேலை இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இருக்கு. காலையில இந்த விளையாட்டு வேண்டாம், விடுங்க. ஏய் நீ பாரு, நைட்டு நிறைய மிஸ் ஆயிடுச்சு. நிறைய இல்லைனாலும் ஏதாவது ஒண்ணே ஒன்று. ஓகே மாமா சொல்றேன் இல்லை மாமா, விஜய் பிரியாலாம் இணைச்சிட்டு இருக்காங்க. நான் போய் அவங்களுக்கு காஃபி கொடுக்கணும். கனி தீரனுக்கும் காஃபி கொடுக்கணும். ப்ளீஸ் மாமா, வேலை இருக்கு மாமா. என் சொல்லுவோம் மாமா, விட்டுருங்க. ஏது வந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். அதெல்லாம் விடவே முடியாது. மாமா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க நம்ம தானே பார்க்கணும். இப்படி நான் அவங்க கூடவே இருந்தா எப்படி மாமா நல்லா இருக்காதுல்ல? ஏண்டி நம்ம வீட்டுக்கு வந்தவங்களெல்லாம் பார்த்துக்கிறோம், புருஷனை பார்க்க மாட்டேன். கொஞ்சம் புருஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் மற்றவங்கள பாரு. மாமா நான் இப்படி கெஞ்சிட்டு இருந்தா நீங்க இப்படிதான் விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களா நான் கிளம்புறேன், விடுங்க. நான் விடுறதா? அடியே உங்ககிட்ட இப்படி நின்று பேசிட்டு இருக்கேன் பார்த்தியா, அதாண்டி தப்பு. ஒன்றும் நீ புருஷன் என்னையா பண்ற? அச்சாரத்தை போடு, கச்சேரிய கேளு, சின்ன ஊட சிலுக்கு சில்லுன்னு தயிருக்கு சன்னவன கச்சேரிய கேளு. அச்சாரத்தை போடு, கச்சேரிய கேளு, சின்ன ஊட சிலுக்கு சில்லுன்னு தயிருக்கு சந்தனத்தில் மெச்சு. அது ஒன்றும் எடுக்க மாட்டேன். என் பொண்டாட்டியா அன்பா கூப்பிட்டா வர மாட்டான். இப்படி அராஜகம் பண்ணி கூப்பிட்டாதான் அடங்கி வருவான். அதான் இப்படி எப்படி மாமா காலையிலேயே உங்க விளையாட்டு ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். என்னை விடுங்க, வேலை இருக்கு, நான் போறேன். ஏய் உண்மையா சொல்லு, உனக்கு என் மேலே எந்த கோவமும் இல்லை? மாமா எதுக்கு மாமா கோவம்? நைட்டு நான் அக்ஷயா கூட தனியாக பேச போறேன்னு சொன்னேன். அதை நினைச்சு உனக்கு என் மேலே கோவம் எதுவும் இல்லை? மாமா அதானே இப்ப சொன்னேன். எனக்கு என்ன மாமா கோவம்? எனக்கு தெரியாது. என் மாமா எதுக்காக அக்ஷயா கிட்ட பேச போனாருன்னு. நீங்க எதுக்கு பேச போனீங்க நான் சொல்லட்டுமா? என் பொண்டாட்டிக்கு நீ என்ன மாமான்னு கூப்பிடுறது பிடிக்கல, அதனால இனிமே அப்படி கூப்பிடாத அக்ஷயான்னு எடுத்து சொல்றதுக்காக தனியா கூப்பிட்டு போனீங்க. அப்படிதானே மாமா? ஏய் எப்படி மாமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சொன்னல, என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு. அதான் என் புருஷன் எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது அவரை சந்தேகப்பட்டு நான் அவர் மனசை காயப்படுத்துவேனா? நீ பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன்டி, நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைக்கா நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சுக்கணும்டி. மாமா அந்த வார்த்தையை நான் தான் சொல்லணும். இப்படி ஒரு தங்கமான புருஷன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? அப்ப இந்த தங்கமான புருஷனுக்கு மாமாங்க உங்க வேலையை காட்டுறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நைட்டு வச்சுக்கோ, எழுந்துறீங்க. அப்படி பொண்டாட்டி நீ தானடி சொன்ன இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும்னு. அதனால தான் சொல்றேன், இப்படி ஒரு புருஷனுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் மாமா. இப்போ எனக்கு ஒன்று வேணும், அதனால கொடுத்துறேன். ப்ளீஸ் பொண்டாட்டி. மாமா நீங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. கீழே எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா சின்ன பிள்ளை மாதிரி என்கிட்ட சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் பாத்தியடி பொண்டாட்டி, உன் புருஷனுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் உன் புருஷன் உனக்காக வெயிட் பண்ணுறேன்டி. என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து சில பல மேட்ருகளை வாங்குறதுக்காக எப்படியெல்லாம் கெஞ்சிட்டு இருக்கேன் பாரு. இந்த புருஷனை பார்த்தா நமக்கு பாவம் இல்லையாடி? மாமா மாமா எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக தான் மாமா இருக்கேன். என் மாமா எவ்வளோ கெத்தானவரு, ஆனால் என்கிட்ட எப்படி கெஞ்சிட்டு இருக்காரு. இது எனக்கு சங்கடமா இருக்கு மாமா. இருக்கா? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த சங்கடம் வரக்கூடாதுன்னா உன் மாமா கேட்கறத கொடுக்கும். எங்க கொடு பார்க்கலாம். ஒன்றே ஒன்று கொடு பார்க்கலாம். அச்சோ என் செல்ல புருஷா, நீங்க ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? மாமா உங்களுக்கு என்னன்னா அவ்வளோ பிடிக்குமா? ஏய் என்ன பிடிக்குமான்னு கேட்டுட்டான். பிடிக்க போய் தானடி முந்தானே பிடிச்சிட்டு உடனே சுற்றி சுற்றி வரான். ஏய் அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சுற்றி வரேன்னு நினைக்காத. என் பொண்டாட்டிக்கிட்ட அது கிடைக்கலனாலும் எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும். மாமா
நீங்க இது சொல்லணுமா என்ன? எனக்கு தெரியாதா? 6 மாசம் எனக்காக எவ்வளவு பொறுமையா இருந்தீங்க. அதுவே எனக்கு தெரியாது என் மாமா பத்தி. அப்படி பொண்டாட்டி எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த புருஷனுக்கு தேவையானது தர மாட்டேங்க. போடுடி மாமா போங்க. போங்கவா. மாமா விடுங்க. விடுறதா நீ ரொம்ப காக்க வைக்கலாம். அதான் அவங்க விட மாட்டேன். கிடைக்கும் போதே விளையாடினும் போகலாம் முடியாதுடி பொண்டாட்டி. நான் வெண்ணிலா உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில் நீ தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதி ஆயுதமானதே என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறார். அடுக்கும் மல்லிகை இது பால் துடிக்குது 2 தோள் துடிக்குது மனம் துடி துடிக்குது உன்னை தொட்டா போதும் சொர்க்கம். சோ மாமா மீடுங்க. அதான் கேட்டது கிடைச்சிச்சுலாம் போதும். ஏய் கேட்டது எங்க கிடைச்சது? நீ கொடுக்கலாம். அதனால நானாவே எடுத்துக்கிட்டேன். எடுப்பீங்க. நான் ஒத்துக்கிட்டதுனால தான் நீ எடுத்துக்கிட்டீங்க. என் பொண்டாட்டி ஒத்துக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இந்த புருஷனுக்காக என் பொண்டாட்டி என்ன வேணாலும் தருவான். அப்படிதான் என் செல்ல குட்டி. கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாரே கிறுக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு. வந்து பார்த்தா உலகிட்டு பேரு வரும் கையில பொண்ணு பார்த்தா வீரம் தாரடி பாடி 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 சைனா சிக்கட்டு வாங்கித்தாரு ஜப்பான் ஜாக்கெட்டு மாதந்தான் தாய் வயிற்றில் இனி மொத்த காலந்தான் உன்னிடத்தில் என்னை தாங்கும் தாயும் நீயே. பிறக்கும் போதுதான் பெண்ணானே வளரும் போதுதான் ஆளானே உன்னால் தானே